எல்லோருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமய ஜோதிடத்தில் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள எல்லா ராசிகளுக்குமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன். குரு பயிற்சி இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கிறது. நமக்கு தனுசு ராசிக்கு லக்னாதிபதி 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 8ஆம் இடமான கடகத்திற்கு சென்று உச்சவலு அடைய போகிறார். சரி, இது என்னென்ன நன்மைகள் கொடுக்கும், என்னென்ன தீமைகள் கொடுக்கும், எந்தெந்த வயதுகளுக்கு என்னென்ன மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால மட்டுமே இவர் 8ஆம் இடத்தினுடைய தீமைகளை கம்மி பண்ணி நன்மைகளை அதிகம் கொடுக்கக்கூடியவராக இந்த வருடம் இது அமையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ராசியாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து குருவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கொஞ்சம் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. எப்படி ஜென்ம சனி அஷ்டம சனி அதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோமோ, அந்த மாதிரி ஜென்ம குரு அஷ்டம குருவுக்கு கொஞ்சம் பயப்படணும். ஆனால் இவங்களுக்கு லக்னாதிபதியாகவே இவர் வர்றதுனால இவர் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அங்கிருந்து இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மையை தான் நிறைய செய்வார். முதல் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு சனி தரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் மற்றும் வேலை இஷ்யூஸ் இது ரெண்டுத்தையுமே குரு அட்டமஸ்தானத்திலிருந்து கம்மி பண்ணி கொடுக்க போறார். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து குரு தன்னுடைய பாக்கிய பார்வை 4ஆம் இடத்துக்கு கொடுக்க போகிறார். ஸோ 4ஆம் இடத்துக்கு இந்த பார்வை கிடைக்குது அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். 12, 2, 4 இந்த 3 இடங்களை குரு 8ஆம் இடத்துல இருந்து பார்க்க போகிறார். ஸோ 12, 2 அப்படிங்கிறது பண விரயம் சம்பந்தமான விஷயங்களா வரும். 2ங்கிறது தனம், 12ங்கிறது விரயம். ஸோ நல்ல விரயங்களை செய்யக்கூடிய அமைப்பாக இங்கே இருக்கும். இப்போ வரைக்கும் சும்மா ஒரு வேஸ்ட்டாக பணம் போயிட்டு இருந்ததுலாம் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகும். லக்னாதிபதியே 8ஆம் இடத்தில் இருப்பதனால் 8ஆம் இடத்தின் நன்மைகளை இன்னும் கொஞ்சம் எடுத்து தருவார். ஸ்பௌஸ்லேருந்து வரக்கூடிய காசு பணங்களை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலத்துக்கு சென்று வேலைக்கு செய்ய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் கைகூடும். 2ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு அவர் பார்க்கறதுனால ப்ரொமோஷனும் உண்டு, ஹைக்கு உண்டு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போனா எந்த நெகட்டிவுமே இல்லையா அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 50% மார்க் தான் தனுசு ராசிக்கு இந்த வருடம் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா ஸ்டில் இப்போ 4ஆம் இடத்துலேருந்து சனி 6 பார்த்துட்டு இருக்காரு, 10 பார்த்துட்டு இருக்காரு, ஜென்மத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு. ஸோ இப்போ வரைக்கும் அவர் டச் பண்ணி இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணி இமீடியட்டாக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மருத்துவ செலவுலாம் கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிருப்பீங்க. பட் அது போக கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பையும் 6ஆம் இடத்துல இருந்து சனி கொடுப்பார். அது நமக்கு பாசிட்டிவ் ஆயிடுது. அதுக்கு குரு பார்வை இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். பட் அதை தாண்டி 10யும் ஜென்மத்தையும் சனி பார்க்கறதுங்கிறது அவ்வளோ ஹெல்ப்னு நம்ம சொல்ல முடியாது. சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பளு கூடும். திருப்பி மல்டிபிளாக ஒரே வேலையை திருப்பி செஞ்சுட்டே இருப்போம். அது முடியாத மாதிரியான ஒரு டீடியஸாக ப்ராசஸ் இழுத்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்ப்போம். ஜென்மத்தையும் சனி பார்க்கறதுனால அகைன் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபுல்லாலாம் கிளியர் ஆகாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ ஒர்க் அவுட்டோ நீங்கள் ரெகுலராக பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் ஒன்றே எய்தர் ரொம்ப ட்ராவல் பண்ணி வேலை செய்கிறவராக இருக்கணும், இல்லை ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவராக இருக்கணும். அது மட்டும்தான் உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சுக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது இஷ்யூஸை கொடுக்கக்கூடியதாகும். 4ஆம் இடத்தில் சனி தாயாரோடும் வாக்குவாதத்தையும் விவாதத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இடத்தை மாற்றி விடக்கூடிய அமைப்பாக இருக்கும். சரி, இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக நம்ம மாணவர்கள்லேருந்து சிறு குழந்தைகள்லேருந்து வயது ஏற 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 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக மாணவர்கள் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த மிடில் ஸ்கூல் வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். இவங்களுக்கு இருந்த தொய்வு நிலைமை கிளியர் ஆகும். கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிட்டு இருந்தது கொஞ்சம் தீர்க்கமாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே தனுசு ராசிக்கார குழந்தைகள் புத்திசாலி குழந்தைகள் தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இந்த டைம் பீரியடில் பேப்பர்லையும் அதை நம்ம கொஞ்சம் நல்லாவே பார்க்க முடியும். 10th 12th எழுதியிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க இருக்க இடத்துலையே அப்படியே அதே ஸ்கூலில் படித்து முடிக்கிறதோ அதே மாவட்டத்தில் படித்து முடிக்கிறதையோ விட கொஞ்சம் வெளியே மாறினாங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் வெளியே மாறணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு இது பாசிட்டிவ் இருக்கும். உள்ளே இருக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நினைக்கிற கோர்ஸ் கிடைக்காம போகிறதோ அல்லது நினைக்கிற அதே மாவட்டத்திலே நான் ட்ரை பண்ணுறேன்னா வேற அவங்க கொடுக்குற கோர்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியோ ஒரு நிலைமை ஏற்படலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்க்கணும். மற்றபடிக்கு இந்த வருஷம் 10th 12th எழுதுகிற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பெட்டர்மெண்ட்டாக தான் போய் முடியும். ஏன்னா 2, 4 ரெண்டுமே படிப்புக்கு ரொம்ப முக்கியமான வீடுகள். அதுக்கு குருவினுடைய நல்ல ஸ்ட்ராங்கான பார்வை கிடைக்குது அப்படிங்கிறதுனால அது நல்லா இருக்கும். வாக்கு பலிதம் நல்லா இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, நம்ம ஒரு விஷயம் இதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னோம்னா செஞ்சு காமிக்க முடியும். ஆக்சுவலி அதில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தது. நம்ம என்ன ஒன்று சொன்னோம்னாலும் செஞ்சு முடிக்காமல் டிலே ஆகிட்டே இருந்தது. அதெல்லாம் பெட்டர் ஆகும். ஸோ அம்மா அப்பா கிட்ட நான் இவ்வளோ மார்க் வாங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் அந்த மார்க்கை வாங்கி காட்டுவாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்கும்.
காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய குழந்தைங்களுக்கு திருப்பியும் தனுசு ராசிக்கு நான் அதை தான் சொல்லுவேன், பிறந்த ஊர் சொந்த ஊர்லாம் பெரிய முன்னேற்றம் கொடுக்காது. ஸோ இடத்த மாற்றுங்க. இடம் மாறணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது இப்போ கிடைக்கும். நான் வெளியூர் வேலைக்கு போகணும்னு நினச்சேன், கிடைக்கும். வெளி ஸ்டேட்டு போகணும்னு நினச்சேன், கிடைக்கும். நான் வெளிநாடே போகணும்னு நினச்சேன், ஜாதக முயற்சி நல்லா, அதாவது ஜாதகத்தில் பலன் இருந்தால், முயற்சி நல்லா இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு. ஸோ ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா குட்டி குட்டியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. எப்படி உங்களை சனி வந்து வச்சு வாங்க போகிறாரு, வேலை பளு செம்மையா இருக்க போகுது, வேலை வந்து தலைக்கு மேல இருக்க போகுது. அப்ப அதுக்கு நான் பணமாவது சம்பாதிச்சுக்கணும், அதுக்கான யோகம் இருக்கா? இருக்கு. ஸோ வேலை தேடும் பொழுதே நல்ல சம்பளத்தில் வேலை தேடுங்க. நல்ல சம்பளத்தில் கட்டாயமாக வேலை மாற்றம் கிடைக்கும். நான் புதுசாக வேலை வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் ட்ரை பண்ணிருக்கேன், வெளியூரில் நல்ல சம்பளத்திற்கு நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இது வந்து மாணவர்களுக்கும் வேலை தேடக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். திருமண காரியங்கள் வந்து கொஞ்சம் தொய்வு நிலைமை காணப்படும். உங்களுடைய வரக்கூடிய பார்ட்னருக்கு குருபலன் இருந்தது அப்படின்னா மனக்கு திருப்தியான வாழ்க்கை, இல்லைன்னா திருமணம் ஆகி முடிச்சோடனே தனி கொடுத்தனம் போக வேண்டிய ஒரு அமைப்போ, அம்மா அப்பாவோட சின்ன சின்ன மனக்கசப்புகளோ, அம்மாவுக்கும் மனைவிக்கும் அல்லது அப்பாவுக்கும் கணவனுக்கும் நடுவில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையோ திருமண காலங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அடுத்த வருடம் வந்து 2027 செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு திருமணத்துக்கு. ஸோ இப்போ வந்து திருமணத்துக்கு அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வந்து காதலிச்சிட்டு இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு திருமணம் ஆன காலகட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதை ஒரு கடந்து போகக்கூடிய தன்மை, என்னுடையவள் அல்ல அவர் என்னுடையவர், அவர் எனக்காக ஃபேவராக பண்ணுவார், இல்லை அவள் என் பக்கத்தில் நிற்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் திருமணமான காலகட்டங்கள்லேயே உடனே பிரச்சனை உடனே சால்வ் பண்ணுறோன்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம பல வருடங்கள் நல்லா இருந்தாலும் பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம கல்யாணம் ஆனப்போலேருந்தே இப்படி தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலைமை வந்துடும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாக வந்து அவங்களுடைய பார்ட்னர் சொல்கிறத கம்மியாக தான் கேட்பாங்க, அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த பீரியடில் இந்த கிளாஷ் வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, தள்ளி போட்டோம்னா நமக்கு நல்லா நடந்துருங்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா இருக்குங்கிறது என்னோட பர்சனல் அட்வைஸ். குழந்தை பிறப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நிச்சயமாக திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் என்பது இந்த வருடம் நன்றாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் கேரிங்காக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வருஷம் நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அந்த விஷயத்தில் நிறைய நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்கள். ஏன் வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக மற்ற ராசிகளுக்கு சொல்கிறத விட தனுசுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஹெல்த் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இது சிறு வயது இருக்கவங்களுக்குமே டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு 40 வயதை தாண்டியவர்களுக்கு அதிகமாகவே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரும். 60 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, யோகாவோ உங்களால் என்ன முடியுமோ கட்டாயமாக பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா 4ல் இருக்கக்கூடிய சனியை அப்படி மட்டும்தான் நம்மளால் திருப்திப்படுத்த முடியும். சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வேற ஒரு வீட்டில் போய் தங்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இது வேலை காரணமாக இருக்கலாம். நம்ம நிறைய பேர் நாமளே இடம் மாறுங்கன்னு இப்போ தான் நம்ம அட்வைஸ் பண்ணோம். சொந்த ஊர்லேயே இருக்கவங்களும் வேலைக்காகவோ குழந்தை படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு காரணமாக வீட்டில் மராமத்து வேலை பண்ணுறோம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே போய் தங்கி இருக்க வேண்டிய அவசியம் ஒரு வருடத்திற்கு ஏற்படலாம். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. பட் அதர் தென் தட் ஹெல்த் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஹெல்த் ஒன்று தான் வந்து தனுசுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓகே. டக்குன்னு பெரிய முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறத நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத அட்டமத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுப்பார். மனைவி மற்றும் கணவர் மூலியமாக வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். அவங்களுடைய சம்பளத்தினால நீங்க வந்து ஒரு பெட்டர்மெண்ட் அனுபவிப்பீங்க. ரொம்ப வருஷமா என் மனைவி சம்பாதிச்சுட்டு தான் இருக்கா, அதுல என்ன புதுசு அப்படின்னா இப்போ உங்களுடைய காசு தாண்டி உங்களோட மனைவியோட காசு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இந்த டைம் பீரியட்ல ஒரு வேலை செய்ய ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கோம். டக்குன்னு கையில இருக்க காசு காலி ஆயிடுச்சு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே நாளைக்கு காசு வேணா இன்னைக்கு நைட் என் கையில பாக்கெட்ல எனக்கு காசு இருக்கும். அதான் தனுசு ராசியோட ஸ்பெஷல். இப்போ உங்க பாக்கெட்ல இருக்க அந்த காசு உங்களுடைய கணவனோடதாவோ மனைவியோடதாகவோ இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து ஏற்படும். மற்றபடிக்கு ரெகுலராக வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. சனிக்கிழமைகளில் ஹனுமார் கோயில், அதுவும் பர்டிகுலராக ராமர் கோயிலில் இருக்கிற ஹனுமார், பெருமாள் கோயில் அப்படிதான் இருக்கும் ஹனுமார் சன்னதி. இருந்தாலும் தனியாக ஹனுமார் கோயிலை விடவும் பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய ஹனுமார் சன்னதி போய் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஹனுமார் சன்னதிக்கு வந்து வெத்தலை மாலை சாத்திட்டு வாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஹனுமன் சாலிசா படிங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் வந்திருக்கும். உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஹனுமாருடைய நட்சத்திரம். உங்களுடைய பலம் வந்து ஹனுமன் சாலிசா. எவ்வளோக்கு எவ்வளோ ஹனுமன் சாலிசா
சாலிசா படிக்கிறீங்களோ கேட்குறீங்களோ, எனக்கு படிக்க வரல, இல்லை எனக்கு டைம் இல்லை, வேலையே நான் ஓடிட்டுருக்கேன், சும்மா கேளுங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் ஒரு மெட்ரோவில் போகிறீங்க, இல்லை ஒரு காரில் கேபில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கேளுங்க, படிக்க முயற்சி பண்ணுங்கள். தமிழில் ஹனுமன் சாலிசா வந்துருச்சு, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். இல்லை என்னால் எதுவுமே முடியல, ஆனால் ஹனுமாரோட ரக்ஷை எனக்கு வேணுமே, ஸ்ரீராம் ஜெயம் எழுதுங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் இல்லையா? ஹனுமன் சாலிசா கொடுக்கக்கூடியதுக்கு ஈக்குவலான, அதை விட அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் வந்து ஸ்ரீராம மந்திரம். ஸோ ஸ்ரீராம் ஜெயம் எவ்வளோ எழுத முடியுமோ எழுதுங்க. வெத்தலை மாலை போடுற மாதிரி ஸ்ரீராம் ஜெயம் 108 முறை எழுதி அதையும் மாலையாக போடலாம். இதெல்லாம் 90s கிட்ஸ்லாம் சின்ன வயசில் நிறைய வந்து எக்ஸாம் எழுதும் போது பண்ணியிருப்போம். திருப்பி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கான ஒரு பரிகாரம். இதிலிருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். பர்டிகுலராக கெட்டதெல்லாம் வடிகட்டிடுவார் ஹனுமார். சனி வந்து ஹனுமாருக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி, உன் காலை பற்றக்கூடியவர்களை நான் காயப்படுத்த மாட்டேன், நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஸோ இந்த அஷ்டம சனியிலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னாலும், பெரிய ரக்ஷை உங்களுக்கு இருக்கணும்னாலும், நீங்கள் மென்டலாக ஸ்டேபிளாகவே இருக்கணும் அப்படின்னாலும், இந்த ஹனுமன் சாலிசா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.